வணக்கம் நண்பர்களே. 12/7/2026 வி த லீடர்ஸ் இயக்கத்தின் சார்பாக போதையில்லா பொள்ளாச்சி அந்த மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டேன். ஒரு சில நண்பர்கள் மாநாட்டில் ஒரு 10,000 சேர்ஸ் தான் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. மாநாட்டுடைய பந்தலுக்குள்ளே நான் இருந்தேன். அங்கே இருந்த அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குறைந்தபட்சம் 25,000 சேர்ஸுக்கு மேலே இருந்ததுன்னு. இடம் கிடைக்காதவங்க சரியாக நின்றுட்டு இருந்தோம். மாநாட்டுக்கு வெளியில் பயங்கர க்ரௌடு. வீத லீடர்ஸ் இயக்க நண்பர்கள் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் அப்போலாம் நாங்கள் வெளியில் நின்றுட்டுருக்குறோம். தம்பி திரு அண்ணாமலை அவர்கள் வராருன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே லைன் ஃபார்ம் பண்ணி நின்றுட்டுருக்குறோம். க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்குது, இடமே இல்லை. இதுதான் உண்மை. மாநாட்டை சுற்றி எங்கே பார்த்தாலும் பஸ்ஸு, காரு, இதுதாங்க உண்மை. லட்சக்கணக்கான கூட்டங்க, இதுதான் உண்மை. நீங்கள் நல்லா அந்த வீடியோ பார்த்தீங்களா தெரிஞ்சிருக்கும். தம்பி திரு அண்ணாமலை அவர்கள் மாநாட்டு என்ட்ரன்ஸுக்கு வராரு, ஸ்டேஜுக்கு வராரு. அந்த என்ட்ரன்ஸ் ஸ்டேஜுக்கு எப்படி வராருங்கிறது அந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்களா, ஓரளவு க்ரௌடை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீத லீடர்ஸ் இயக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்களே நியமிக்கலை. அப்புறம் எப்படி இவ்வளோ கூட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த லட்சக்கணக்கான மக்களுமே அவங்களா விருப்பப்பட்டு தம்பி திரு அண்ணாமலை அவர்கள் மீது வைத்த 100% நம்பிக்கையின் அடிப்படையில் வந்திருக்கிறாங்க. அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் வரேன்னு சொன்னவங்க வரல. இது மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பேர் வரேன்னு நினச்சி வராமல் இருந்திருக்கிறாங்களோ அது ஒரு சில சூழ்நிலை சந்தர்ப்பங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. தம்பி திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்டேஜில் மக்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்தினான்னு பாருங்கள். அதுதான் அவருடைய பண்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய ஸ்டேஜில் அவருடைய ஸ்பீச்சை பார்த்தீங்களா, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் அவருடைய முதிர்ச்சி. அரசியல் தலைவர்களை அவர் எப்படி விமர்சனம் பண்ணுறாரு பாருங்களேன். நாகரிகமாக விமர்சனம் பண்ணுவார். அதுதான் அவர் கற்ற கல்வி. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து கண்டிப்பாக மக்கள் பணிக்காக வந்திருக்கிறாருன்னா 100% நம்ம அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். நண்பர்களே, போதையில்லா தமிழ்நாடு 100% இருக்கணும். 100% போதை ஒழிக்கப்படணும். தமிழக அரசு நடவடிக்கைகள் எடுத்தாலும் நாம் ஒவ்வொருத்தருமே தமிழ்நாட்டில் போதை ஒழியணுங்கிறதுல உறுதியோடு இருக்கணும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இருக்கக்கூடாது, சமரசம் இருக்கக்கூடாது.